இதுதான் நண்பர்களே நம்மளுடைய வெப்சைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம போடுற வீடியோ எல்லா அப்டேட்டுமே நம்ம வெப்சைட்லயே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் டீடைல்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா டெய்லி நம்ம போடுற வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். இதுலயே நீங்க ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போட்ட உடனே உங்களுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல நோட் பேடா இருக்கட்டும், இல்ல நீங்க மொபைலா இருக்கட்டும், சரி எது இருந்தாலும் சரி நோட்டிபிகேஷன் உடனே வந்துடும். ஜஸ்ட் வந்துட்டு சைன் அப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து 12 கேரக்டர் வந்து கொடுத்துட்டு உங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டெய்லி வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நம்ம போறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு நீங்க செக் பண்ணாலே முழு அப்டேட் வரும். ஸோ இங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுடைய போட்டிருக்கிற வீடியோ வந்துட்டு இதுலயே நீங்க பிளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலயே அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்திருக்கோம், அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம், அபிஷியல் வெப்சைட்டும் வந்து கொடுத்திருக்கோம். சரி வாங்க மில்லே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே ஒரு சூப்பரான அப்டேட் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா ரீஜன் வைஸுக்கும் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அதுல என்னென்ன ரீஜனா விழுப்புரம், கும்பகோணம், கரூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட், ஸ்டேட் எக்ஸ்பிரஸ், எஸ்இடிசி, எம்டிசி, சரி எல்லாமே சேர்ந்து தான் பார்க்க போறோம். இந்த விழுப்புரம் ரீஜன் என்ன வரும்னா விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம். கும்பகோணம் கார்பரேஷன்ல கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், காரைக்குடி, புதுக்கோட்டை. மதுரை ரீஜன்ல மதுரை, திண்டுக்கல், விருதுநகர். திருநெல்வேலி ரீஜன்ல திருநெல்வேலி, டுட்டுக்குரி, நாகர்கோவில். சேலம் ரீஜன்ல சேலம் அண்ட் தருமபுரி. சோ இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி, எம்டிசி, எஸ்இடிசி, சோ இந்த மூணு சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ டியூரிங் பாசிங் இயர்ஸ் 2022 அப் டு 2026 இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். சோ டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் லொகேஷனுக்கு ஒட்டுமொத்தமாக மெக்கானிக்கல் 40, சிவிலுக்கு 10, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 20, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 30, டோட்டலா 100. கும்பகோணத்துக்கு 51 காலி பணியிடங்கள். சேலம் லொகேஷனுக்கு 48, மதுரைக்கு 20, திருநெல்வேலிக்கு 70, சென்னைக்கு 100, தமிழ்நாட்டுக்கு வந்து 68. ஒட்டுமொத்தமாக 457 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் செட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 30, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 41, சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 26, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 360. சோ இதெல்லாம் சேர்த்துதான் 457 காலி பணியிடங்கள். இப்போ டிப்ளமா இன் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம்க்கு 40, கும்பகோணத்துக்கு 123, சேலம்க்கு 45, மதுரைக்கு 51, திருநெல்வேலிக்கு 26, சென்னை லொகேஷனுக்கு 138, தமிழ்நாடுக்கு 68. ஒட்டுமொத்தமாக 438. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 53, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 30, சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 20, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 338. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் டிகிரி ஹோல்டர் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், HR இந்த மாதிரி இருக்கு. விழுப்புரம் 100, கும்பகோணத்துக்கு 251, மதுரைக்கு 37, திருநெல்வேலிக்கு 93, சென்னைக்கு 62, தமிழ்நாடுக்கு 80, ஒட்டுமொத்தமாக 623. சோ இதுல ஒரு 623, சோ 438, அதுக்கப்புறம் 457, கிட்டத்தட்ட 1900 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. விழுப்புரம், கும்பகோணம், சேலம், மதுரை, திருநெல்வேலி, எம்டிசி, எஸ்இடிசி, டிஎன்எஸ்டிசி இந்த மூணு சேர்ந்துதான் இது எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காங்க. சோ டிகிரி ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும். சோ இன்ஜினியரிங் ஹோல்டர் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிக்கணும். டிப்ளமோ ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் ரிலேட்டட் எடுத்து படிச்சிருக்கணும். நான் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா யார் எலிஜிபிள்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ எக்ஸெட்ரா. சோ ஏஜ் லிமிட் as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து எலிஜிபிள் சொல்லிருக்காங்க. ரிசர்வேஷன் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளிகள் சோ இதை பேஸ் பண்ணி இருக்கும் வந்துட்டு சொல்லிருக்காங்க. சோ இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அப்பண்டிஸ் டியூரி ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில வைத்து மட்டும்தான் ஷார்ட் லிஸ்டட் வந்து பண்ணி அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரீஜன் வைஸா உங்களுக்கு வந்துட்டு இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்துட்டு கூப்பிடுவாங்க.
ஸோ மறுபடியும் சொல்றோம், டிஎன்எஸ்டிசி, எஸ்இடிசி, எம்டிசி இந்த மூணையும் தான். ஸோ இது எப்படி வந்து விண்ணப்பிக்கலாம்? ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி இதுல வந்துட்டு நேட் போர்ட்டல்ல ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த நேட் போர்ட்டல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த டிஎன்எஸ்டிசி உடைய லிங்க் உள்ள போய் ஐடி பாஸ்வேர்டை போட்டு அதுல உங்களுடைய ரீஜன் விழுப்புரமா, கும்பகோணமா, சேலமா, மதுரையா, சோ திருநெல்வேலியா, சோ இதெல்லாம் வந்து மெட்ரோபாலிட்டனா, எஸ்சிடிசி பாலிட்டனா, சோ இதெல்லாம் வந்துட்டு எதுவோ அதை செலக்ட் பண்ணி நீங்க விண்ணப்பிக்கணும். சோ ஒன்ஸ் நீங்க அதை முடிச்சிட்டீங்க, முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டகரி சி கேட்டகரிக்கு வந்துட்டு இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த வெப்சைட் லிங்க் உள்ள போயிட்டு டைரக்டா சேம் அதே மாதிரியே தான் நீங்க விண்ணப்பிக்கணும். சோ என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கோம்னா உங்களுடைய மார்க் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், அதர் ரிலவெண்ட் டாக்குமெண்ட், எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டாக்குமெண்ட், வேற ஏதாவது ட்ரைனிங் முடிச்சீங்கன்னா அதோட டாக்குமெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட் பிடிஎஃப் ரெடி பண்ணி ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 28 நேத்துல இருந்து 28/8/2026 வரைக்கும் வந்துட்டு 1 மாத காலம் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட் லிஸ்டட் வந்துட்டு எப்ப அனௌன்ஸ் பண்ணணும்னா செப்டம்பர் 2nd வீக்ல வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண வரும். அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ல வந்துட்டு திருச்சி ரீஜனுக்கு வந்துட்டு 4th வீக் ஆஃப் செப்டம்பருக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ண வரும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஜனல் வைஸ் இருக்குது. உங்களுடைய போர்ட் எஸ்ஆர்பிக்கு வந்துட்டு டைரக்டா வந்துட்டு மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னுமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்களுக்காகவே நம்ம வெப்சைட் india360jobs.com ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, நம்மளுடைய வெப்சைட் வரும். டைரக்டா நீங்க ஜாப்ஸ்குள்ள போயிட்டு ஒன் பை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்டீரியல் வேணும்னா மெட்டீரியல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு உடனே பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. கோர்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னா அதுவும் கோர்சஸ் ஆப்ஷனுக்குள்ள போங்க, ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கோர்சஸ்க்கு பேமெண்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் நீங்க வியூ பண்ணி டெய்லி நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் ரிலேட்டடுக்கு கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஒன்னு இல்லை நண்பர்களே, பிசினஸ் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க @india360jobs.com அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. இது வந்து சப்போர்ட் இல்லைன்னா சப்போர்ட் @india360jobs.com ஜஸ்ட் இந்த 2 மெயில் ஐடி நீங்க பண்ணாலே போதும், உடனடியாக நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.